இந்திய அரசியல் மற்றும் சமூக விவகாரங்களில் விகடன் இதழுக்கும் அதன் இணையதளத்திற்கும் தனி மவுசு உண்டு. ஆனால் சமீபத்திய சர்ச்சை, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியை சங்கிலியால் கட்டப்பட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் எதிரில் அமர்ந்திருப்பதாக ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டது, மிகுந்த விமர்சனத்திற்கும் எதிர்ப்பிற்கும் காரணமாகியுள்ளது. ஒரு ஊடகம் உண்மையை வெளிப்படுத்துவதற்கும் அரசியலையும் சமூகத்தையும் விமர்சிப்பதற்கும் உரிமை கொண்டது. ஆனால் அந்த உரிமைக்கு இந்தியாவின் இமேஜ், பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு உறவுகளின் மீது தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது. இந்திய அரசியலையும் பிரதமரை பற்றியும் பொய் பிரச்சாரம் செய்யும் பத்திரிகையாளர்கள் தேசிய நலனில் எந்த விதத்திலும் பங்கு பெறுவதில்லை. விகடன் போன்ற ஊடகங்கள் நாட்டின் நற்பெயரை குறித்து சிந்திக்காமல் சர்வதேச அரசியலில் இந்தியாவின் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்வது அசிங்கமாகும். உலகளவில் இந்தியாவின் தலைமை பதவியில் இருக்கும் ஒருவரை இழிவுபடுத்துவது இந்தியாவின் மதிப்பை குறைக்கும் செயலாகும். இதை சுதந்திர ஊடக சிந்தனை என்று மறைத்துவிட முடியாது. இது போன்ற செயல்களுக்கு மக்கள் கட்டாயம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். தேசிய நலனுக்கு எதிரான செய்திகளை பரப்பும் ஊடகங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மக்கள் தங்கள் பார்வையை மாற்றி உண்மை செய்திகளை மட்டுமே ஆதரிக்க வேண்டும். ஊடக சுதந்திரம் பெயரில் நாட்டின் பெயரை மாசடிக்கும் வகையில் செயல்படுவது எதிர்க்கப்பட வேண்டும். பாரத பிரதமரை சங்கிலியால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கட்டிருப்பதாக காட்டுவது நன்றாக மலரும் இந்திய அமெரிக்க உறவுகளை பாதிக்கக்கூடும். ட்ரம்ப் அதிபரான பிறகு மலரும் இந்திய அமெரிக்க உறவுகளை விரும்பாதவர்கள் விகடனை பின்னணியிலிருந்து இயக்குகிறார்களோ என்ற கேள்வி எழுகிறது. இதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக எதிர்வினை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு விகடன் தரப்பிலிருந்து எந்த நேர்மையான விளக்கமும் வரவில்லை. இதற்கு பதில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது என்ற தொனியில் விகடன் பதில் கூறுகிறார்களே தவிர நாட்டு நலனையும் இமேஜையும் ஏன் விகடன் நசுக்குகிறார்கள் என்பதற்கு அவர்கள் பதில் கூறவில்லை. அவர்களை பின்னணியிலிருந்து இயக்குவது எந்த சக்தி என்பதற்கும் விகடன் பதில் கூறவில்லை. ஒரு ஊடகம் என்றால் எல்லாம் செய்ய முடியாது. நாட்டின் பிரதமரை பற்றிய தவறான கதைகளை உருவாக்கும் ஊடகங்களை கண்டிக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல் விமர்சனம் எல்லாம் சரி, ஆனால் ஒரு நாட்டின் தேசிய தலைவரின் மதிப்பை சர்வதேச அரங்கில் பாதிக்கும் வகையில் செய்திகளை போடுவது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். விகடன் போன்ற ஊடகங்கள் சுயமரியாதையுடன் நாட்டு நலன் கருதும் ஊடகமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் வெளிநாட்டு பாசிச வெறுப்பை தூண்டும் செயல்களில் ஈடுபடுவது வருத்தம் அளிக்கிறது. நாட்டின் வளர்ச்சியை குறைக்கிற வகையில் தவறான செய்திகளை உருவாக்குவது ஒரு ஊடகத்திற்கே அழிவை தரும். ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் நாட்டின் மதிப்பை குறைப்பது இந்தியாவை உலக அரங்கில் மூன்றாம் தர நாடாக காட்டும் முயற்சி என்பதை மக்களும் ஊடகங்களும் உணர வேண்டும்.